50 ரூபாய்க்கு மீன் வாங்கி வறுவலும் பண்ணியாச்சு, குழம்பும் வச்சாச்சு. 3 வகையான மீன் கிடச்சிது. மத்தி மீன், ராம்பாறை மீன், காரை மீன். இன்னைக்கு என்ன லஞ்சு? மீன் குழம்புல நம்ம வீட்டில் எல்லாம் சூப்பராக இருக்குமா? பார்க்கவே பாருங்க, செம்மையா இருக்கு. மீன் 50 ரூபா தான் அப்பா வாங்கிட்டு வந்தது. மத்தி மீன் 50 ரூபாய்க்கு 50 ரூபாய்க்கு வாங்கி மத்தி மீன் குழம்பு வறுவலும் பண்ணியாச்சு. வறுவலும் செம்மையா இருக்கு. மாம்பழமும் இருக்கு. சைட் டிஷ்க்கு வேணா யூஸ் பண்ணிக்கலாம். ஒயிட் ரைஸ், அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை. சூப்பர். அப்புறம் முருங்கைக்கீரை கிடைச்சது, இரும்பு சத்து உள்ளது. இதுதான் சாப்பிடணும் நம்ம அடிக்கடி. கீரை மீன் காம்பினேஷன் நல்லா இருக்கும். பாப்பா செஞ்சா கம்பும் கேவுரும் கூழும் இருக்கு. மீன் குழம்புக்கு அருமையா இருக்கும். இது அப்புறமா சாப்பிட்டு அதுக்கப்புறம் ஓகே, அடுத்து பசிக்கும் போது காலையில செஞ்ச கடலை. சூப்பர் லஞ்ச் இன்னைக்கு எங்க வீட்டுல. சாப்பிடலாமா? சாப்பிடலாம். சரி, போட்டு கொடுங்க. சாப்பாடு போட்டாச்சு. இன்னைக்கு நாங்கள் லைவ்ல குக் பண்ணியிருந்தோம். மீன் குழம்பு, மீன் வறுவல், கீரை கடையில் எல்லாமே. கீரை தான் ஊற்றிக்க போகிறோம் இன்னைக்கு. நாம மீன் குழம்பு ஊற்றலையா? மீன் குழம்பு கீரை சாப்பிட்டு தான் சாப்பிடணும். ஏன்னா இது மதியம் சாப்பிடணும். மீன் குழம்பு கொஞ்சமா ஊற்றிக்கோங்க. சரி, நம்ம இந்த பிளேட்டை தம்ப்நெயில்ல வச்சிடலாம். அதனால கொஞ்சமா இது கொஞ்சம் அது கொஞ்சம் ஊற்றுங்க. என் தங்கச்சி கீரை மீன் குழம்புமே மிக்ஸ் பண்ணி சாப்பிடுவா. அதுவும் நல்லா தான் இருக்கும். அந்த மாதிரி ஏதாவது சாப்பிட்ருக்கீங்களா சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. செம்மையாக இருக்குது, கலர்ஃபுல்லாக சூப்பராக இருக்குது. இன்னைக்கு அருமையான ஒரு லஞ்சு. ஒரு மீன் மத்தி மீன், கவலை மீன் நிறைய பேர் நேம் மாற்றி மாற்றி தான் சொல்லுவாங்கல்ல. யாருக்கு எப்படி சொன்னால் புரியும்னு தெரியல. வச்சுருக்கேன். ஆஹா, மீன்லாம் அருமையாக இருக்கே. கவலை மீனா இது? கவலை மீன் மகிழ்ச்சி. கவலை மீன் மாதிரியே தெரியல, மகிழ்ச்சி மீன் மாதிரி இருக்குது. மகிழ்ச்சியாக இருக்குது. ஆமாம், எதுக்கு கவலைன்னு பேர் வச்சாங்கன்னு தெரியல. ஒருவேளை முள்ளு நிறையா இருக்கிறதுனால வச்சுருப்பாங்களோ. இது கார மீனும் இருக்கு. ஓகேடா, ஏன்னா போதும். ஓகேம்மா, சாப்பிட்லாமா? இன்னைக்கு எல்லாமே அம்மாவோட சமையல் தான். அம்மா தான் சமைச்சிருந்தாங்க. என் தங்கச்சியே ஹெல்ப் பண்ணா. அம்மா வந்து கூட உட்காந்து நின்றோம்மா. உட்காந்து கொஞ்சம் குட்டி குட்டி ஹெல்ப், பூண்டு உரிச்சு தரது நிறைய பண்ணாங்க. மோஸ்டா அம்மா குக் பண்ணி. எப்படிமா இருக்கு? நல்லா இருக்கா? எனக்கு கீரை தான் சாப்பிடணும் போல இருக்கு. இப்ப நல்லா ஆயிடுச்சு. நீங்க சாப்பிடுங்க, நீங்க சாப்பிடுங்கம்மா. சாப்பிட்டு பாருங்க. மீன் கூட சாப்பிட்டு பாருங்க. வறுத்த மீன் கூட மீன் குழம்பு சாப்பிட்டு பாருங்க. மீன் குழம்பு சாப்பிட்டு வறுத்த மீன் சாப்பிட்டு பாருங்க. சூப்பரா இருக்கு. வணக்கம். வறுத்த மீன் 50 ரூபாய்க்கு மீன் வாங்கி குழம்பு வச்சுட்டு வறுக்கிறது பெரிய இதுதான். ஆமா, நீங்க இந்த மாதிரி செய்வீங்களான்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. 50 ரூபாய்க்கு வாங்கி மீன் குழம்பு, மீன் வறுவலும், கீரை மீன் வறுவல் சாப்பிட்டு ரொம்ப நாள் ஆச்சு. செமையா இருக்கா செல்லம்? மீன் இந்த மாதிரி வறுத்து கவலை மீனே நம்ம இந்த மாதிரி சூப்பராக வறுக்கும். நிறைய பேர் கவலை மீன்லாம் அவ்வளோ வறுக்க மாட்டாங்க, அதில் முள் அதிகமாக இருக்குன்னு. எப்பயாவது வேணும்னா வறுத்து சாப்பிட்டுக்கலாம், நல்லா தான் இருக்கும் டேஸ்ட். ஓகே, வச்சுருங்களா? இதோ சாப்பிட்றோம்மா, நீங்க சாப்பிடுங்க. நீங்களும் இந்த மாதிரி மீன் வாங்கி வறுத்து சாப்பிட்டு பாருங்க. இந்த மாதிரி மீன் வாங்கி சாப்பிட்டு பாருங்க, நல்லா இருக்கு குழம்பு. முருங்கைக்கீரை செஞ்சு சாப்பிடுங்க, நல்லது உடம்பு. தள்ள வச்சு சாப்பிடுங்க, கூழ் காய்ச்சி சாப்பிடுங்க, நல்லது. சம்மர் டைம்ல இந்த மாதிரி கூழ், பழங்கள் சாப்பிடுங்க, எல்லாம் சாப்பிடுங்க. இந்த மாதிரி கூழ் எல்லாம் காய்ச்சி அதை நம்ம வந்து களி மாதிரி செஞ்சு கூட மீன் குழம்பு, கருவாட்டு குழம்பு கூடலாம் சாப்பிட்டா செமையா இருக்கும். நாங்கள் இன்னும் களி மாதிரிலாம் செஞ்சதில்லை, கூழ் காய்ச்சி கொடுத்துருக்கோம். இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாய். சூப்பரான லஞ்ச் இன்னைக்கு நாங்கள் சாப்பிட்டோம். நீங்கள் என்ன சாப்பிட்டீங்கன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள்.